ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அங்கிள் ஜான் ஷோ. நான் ஜான்சன். வியூவர்ஸ், கிடைக்கிற ஒரு நாள் லீவில் குடும்பத்தோட எங்க ஜாலியாக பிக்னிக் போகணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கேற்ற இடத்த நான் சொல்கிறேங்க. அதுவும் ஒரு ஜாலியான லாங் டிரைவாக இருந்தால் இன்னும் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? எஸ், அதுதாங்க நம்ம பக்கத்து மாநிலமான கேரளாவில் இருக்க கொச்சின் சிட்டிங்க. அந்த கொச்சின் சிட்டினாலே நமக்கு ஞாபகம் வருது வண்டர்லா இல்லைனா செராய் பீச். இது ரெண்டு தான் நமக்கு ஞாபகம் வரும் இல்லையா? ஆனால் அதையும் தாண்டி அந்த நகரத்தில் கொட்டி கிடக்கிற அழகுகளை பார்க்குறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக அங்கே போய் ஆகணும். அந்த இடங்களை நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? வியூவர்ஸ், கோயம்புத்தூர்லேருந்து NH 544 நெடுஞ்சாலை வழியாக 180 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி வந்து சேர இடம் தாங்க கொச்சி நகரத்தோட நுழைவாயிலான இடப்பள்ளிங்கிற இடம். இங்கே இருந்து மட்டாஞ்சேரி ஜூஸ் டவுன் அப்படின்னு மேப் போட்டு போனால் நேராக அந்த காலத்தில் யூதர்கள் மற்றும் டச்சுக்காரர்கள் வாழ்ந்த இடமான ஜூஸ் டவுன் போய் சேரலாங்க. அங்கே யூதர்கள் மற்றும் டச்சுக்காரர்கள் வாழ்ந்த அந்த இடம் மிகவும் அழகாக நேர்த்தியான கட்டிடங்கள் மற்றும் தெருக்கள், அப்புறம் அவங்க வழிபட கட்டிய கோவில்னு சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்தோம்னா அந்த அழகான தெருக்களில் புராதன பொருட்கள் மற்றும் நிறைய பொருட்கள் நீங்கள் ஷாப்பிங் பண்ண முடியுங்க. அப்புறமா அங்கே இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற சாண்டா க்ரூஸ் கத்தீட்ரல் பசிலிக்கா தேவாலயத்துக்கு போனீங்கன்னா ஒரு அரண்மனைக்குள்ளே போல ஃபீலிங்ஸே இருக்குங்க. அந்த அளவுக்கு அழகான ஓவியங்கள் மற்றும் பெயிண்டிங்ஸ் உங்களை மெய் மறக்க செய்யுங்க. அந்த கோவிலை பற்றின தனி வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். அப்புறமா அங்கே இருந்து ஃபோர்ட் கொச்சி பீச் ஜஸ்ட் 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாங்க. சின்ன பீச்னாலும் ரொம்பவே அழகான பீச்சுங்க. எட்டி பிடிக்கிற தூரத்தில் கப்பல்கள் எல்லாம் நின்றுட்டு இருக்கிறத பார்த்து ரசிச்சுக்கிட்டே அங்கே இருக்கிற அழகான மற்றும் சுத்தமான தெருக்களையும் செதுக்கி வச்ச மாதிரியான வீடுகளையும் பார்க்க முடியுங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் எடப்பள்ளி சர்ச்சுன்னு மேப் போட்டு நேராக ஏஷியாவில் இருக்கிற மிகப்பெரிய தேவாலயங்களில் ஒன்றான செயின்ட் ஜார்ஜ் சர்ச்சுக்கு போயிடலாங்க. இந்த கோயிலை பார்க்க அவ்வளவு அழகாக இருக்குங்க. அந்த தேவாலயத்தோட கம்பீரமும் அழகும் உங்களை அங்கேருந்து நகரவே விடாதுங்க. ஆனாலும் நமக்கு நேரம் இல்லைங்களே. அப்படியே அந்த சர்ச்சுக்கு பக்கத்திலேயே இந்தியாவோட முதல் மற்றும் 2வது பெரியதுமான லுலு மாலுக்கு போனால் உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரைக்கும் என்ன வேணுமோ அத்தனையும் ஷாப்பிங் பண்ணிட்டு மன திருப்தியோட கொச்சி நகரத்துக்கு ஒரு டாட்டா சொல்லிட்டு கிளம்பிடலாங்க. ஏன்னா வியூவர்ஸ், நான் சஜஸ்ட் பண்ண இந்த இடத்துக்கு போக ரெடியாக இருக்கீங்களா? கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா பிக்னிக்னு சொல்லிட்டு தேவாலயங்கள் இருக்கிற ஊருக்கு அனுப்புகிறானேன்னு பார்க்குறீங்களா? கும்பகோணம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோவில்களுக்கு பிரசித்தி பெற்ற நகரம் இல்லையா? அங்கே நம்ம கட்டிடக்கலைகள் சிற்பக்கலைகள் எல்லாம் பார்த்து வைக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் கொச்சின் சிட்டியில் இருக்க சில தேவாலயங்கள் ரொம்பவும் பிரம்மாண்டமாக கட்டிடக்கலையில் சிறந்து விளங்குறதை நீங்கள் பார்க்க முடியும். நல்ல நல்ல பெயிண்டிங்ஸை நீங்கள் பார்க்க முடியும். அதுக்காக தான் ஸோ நீங்கள் அந்த இடத்துல பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், தென் கமெண்ட்டில் போடுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. உங்களை நான் அடுத்த வீடியோக்களை சந்திக்கிறேன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாபிக்ஸோட. Till then, bye from Uncle John Show. Bye bye. See you all. Bye.